Exercise 5.4ல 7th sum பார்க்க போறோம். Prove that the point of intersection of tangents at T1 and T2 on the parabola y square is equal to 4ax is a T1 T2, a T1 plus T2. y square is equal to 4ax என்ற பரவளையத்திற்கு T1 மற்றும் T2 ஆகிய புள்ளிகளில் அமையும் தொடுகோடுகள் a T1 T2, a T1 plus T2 என்ற புள்ளிகளில் சந்திக்கின்றன என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, T1 அப்படிங்கிற பாயிண்ட்ல பேரபோலாவோட தொடுகோட்டுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் அட் T1 டு தி பேரபோலா எப்படி இருக்கும் அப்படின்னா, y T1 is equal to x plus at1 ஸ்கொயர் இப்படி இருக்கும். சரியா? T2ங்கிற பாயிண்ட்ல டச் பண்ற டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, y T2 is equal to x plus at2 ஸ்கொயர்னு இருக்கும். சரியா? இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றோம்னா 1ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்றோம். ஒன்னாவது ஈக்குவேஷன் என்ன, y T1 மைனஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன் y T2 ஈக்குவல் டு, அதே மாதிரி ஒன்னாவது ஈக்குவேஷன்ங்கிறது x பிளஸ் at1 ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன்ங்கிறது மைனஸ் x மைனஸ் at2 ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு, y காமனா இருக்கா, y வெளியே எடுத்துடுறோம். மிச்சம் இங்க என்ன இருக்கும், T1 இருக்கும், இங்க T2 இருக்கும். ஈக்குவல் டு, இந்த பிளஸ் எக்ஸ்க்கு இந்த மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா. ஸோ இங்க ரெண்டுல இருந்து என்ன காமனா வெளியே எடுக்கலாம், ஏவை காமனா வெளியே எடுக்கலாம். ஸோ ஏவை எடுத்துட்டோம்னா T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர் உள்ள இருக்கும். இது பாருங்களேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ல இதை ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஸ்ட்ரக்சர் எழுதுறோம். அதாவது T1 plus T2 into T1 minus T2. இப்போ பாருங்க, இந்த T1 minus T2 இந்த பக்கம் மல்டிபிளா இருக்கு, அந்த பக்கம் போனா டிவைட் ஆயிடும். ஸோ அதாவது இதுவும் இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கு, y is equal to a T1 plus T2 மட்டும் இருக்கு. ஸோ ஒய்ங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒய்யை கொண்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஈக்குவேஷன் 1ல ஒய் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன போடணும், a T1 plus T2 போடணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா a T1 plus T2, ஆல்ரெடி அங்க இருக்க T1 ஈக்குவல் டு x plus at1 ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த ஏ உள்ள மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா at1 அடுத்து உள்ள இந்த இதோட மல்டிபிள் பண்ணா at2 வெளியே என்ன இருக்கு, T1 இருக்கு, ஈக்குவல் டு x பிளஸ் at1 ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்ல T1 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, பண்ணா என்ன வரும், at1 ஸ்கொயர். அடுத்து இதை உள்ள மல்டிபிள் பண்ணா at1 T2 வரும், ஈக்குவல் டு x பிளஸ் at1 ஸ்கொயர் இப்படி வரும். சரியா? ஸோ இந்த பிளஸ் T1 ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a1 T1 T2 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா x, y. அதாவது எக்ஸ்க்கு என்ன கிடைச்சது, a T1 T2 கிடைச்சது, ஒய்க்கு என்ன கிடைச்சது, a இன்ட்டு T1 பிளஸ் T2 கிடைச்சது.